Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan kaseeran wan nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக தோன்றும் ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும் பிதஅத் ஒவ்வொன்றும் வழிகேடு என்றும் வழிகேடு ஒவ்வொன்றும் நாளை நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்ததை உங்கள் முன் நினைவுபடுத்தியவளாக எனது உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் படைத்து நாம் வாழ்வதற்கான எல்லாவித அருட்கொடைகளையும் நமக்கு தந்து நாம் இந்த உலகத்தில் வாழ வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருப்பது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அதிக நன்மைகள் புரிகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக, பரீட்சித்து பார்ப்பதற்காக, தேர்வு வைத்து பார்ப்பதற்காகத்தான் மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் இருந்து நாம் மறு உலகிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த மறு உலகில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆசைப்படுகிற சுவனத்தை நாம் அடைய வேண்டும் சொன்னால், அதற்கெல்லாம் இந்த உலகம் உனக்கு ஒரு பரீட்சை கூடம், ஒரு தேர்வு அறை என்று இறைவன் சொல்கிறான். தற்பொழுது பொது தேர்வு, முழாண்டு தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறுகிறது. இந்த தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வு அறைக்கு செல்வார்கள். அந்த தேர்வு அறையை போலத்தான் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை. அந்த தேர்வு அறை என்பது மற்ற வகுப்புகளை போன்று இருக்காது. அங்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் போடப்படும், கூடுதல் விதிமுறைகள் அங்கு கடைபிடிக்கப்படும். மாணவர்கள் தேர்வு அறைக்கு சென்று விட்டால் நீ அருகில் இருப்பவர்களிடம் பேசக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, மற்றவர்களை பார்த்து எழுதக்கூடாது. இப்படியான பல கட்டுப்பாடுகளை அந்த தேர்வு அறைக்குள் வைத்திருப்பார்கள். அதுபோலத்தான் நம் உலக வாழ்க்கையும் ஒரு தேர்வு கூடம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் சில கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் போட்டிருக்கிறான். என்ன கட்டுப்பாடுகள்? நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி நடக்கக்கூடாது, எப்படி பேசக்கூடாது, எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்கக்கூடாது, இப்படி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே போட்டிருக்கான். அல்லாஹ் நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டான். நீ ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ வேண்டும். நீ தொழுதா என்றால் உனக்கு இத்தனை நன்மைகள். நீ தர்மம் செய்ய வேண்டும். நீ தர்மம் செய்தால் உனக்கு இத்தனை நன்மைகள். நீ ஜக்காத் வழங்க வேண்டும், உனக்கு இத்தனை நன்மைகள். குர்ஆன் ஓத வேண்டும், இத்தனை நன்மைகள். தொழ வேண்டும், இத்தனை நன்மைகள். இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் என்னெல்லாம் செய்தால் நமக்கு நன்மை கிடைக்குமோ, நாம் என்னெல்லாம் செய்தால் நமக்கு நன்மைகளை வழங்குவதாக வாக்களிக்கிறானோ, சுவனத்தை வழங்குவதாக வாக்களிக்கிறானோ, அதையெல்லாம் நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். பள்ளி கல்லூரிகள்ல நடக்கக்கூடிய தேர்வுக்கும் நம்ம இந்த உலகத்துல வாழ்றோமே மறுமைக்கான தேர்வு, அதற்கும் இரண்டே வித்தியாசங்கள் தான். என்ன வித்தியாசம்னு பார்த்தா, முதல்ல என்ன வித்தியாசம்? நாம இந்த உலகத்துல சந்திக்கக்கூடிய தேர்வு என்பது எவ்வளவு நேரம் என்பது நமக்கு தெரியும். தேர்வு என்பது 3 மணி நேரம் என்பது நமக்கு தெரியும். 2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம சும்மா இருந்துட்டோம்னா மீதம் நமக்கு இவ்வளவு நேரம்
இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு நேரம் என்பது நமக்கு தெரியாது. நாம் எப்போது மரணிப்போம் என்பது நமக்கு தெரியாது. இதுல என்ன பிரச்சனை? நாம இன்னும் நாள் இருக்கு, இன்னும் டைம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு நம்மளுக்கு மரணம் வந்துடும். எல்லாரும் ஒரே நேரத்துல மரணிப்போம்னு சொல்ல முடியுமா? யாருக்கு எப்போது மரணம் ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது. நீ 50 வருடம் 60 வருடம் வாழ்வாய் என்பது நமக்கு தெரியுமா? சொல்ல முடியாது. எனவே பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இன்னும் நாள் இருக்கு, நாளைக்கு தொழுதுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தர்மம் செஞ்சுக்கலாம். இப்படி நாம் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அல்லாஹ் நன்மைகள் குறித்து திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்தும் போது, நம்மை உற்சாகப்படுத்தும் போது பயன்படுத்துகிற வார்த்தைகளை எல்லாம் பார்த்தால், நீ விரைந்து போ, வேகமா போ அப்படின்னு சொல்றான். சாரிஉ, நீங்கள் விரைந்து செல்லுங்கள். சாபிகோ, நீங்கள் போட்டி போட்டு முந்தி செல்லுங்கள். ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடுபவர்கள் சொர்க்கத்திற்கே போட்டி போடட்டும் என்று அல்லாஹ் தஆலா நீங்கள் நன்மைகள் குறித்து செய்ய வேண்டும் என்பதற்காக குர்ஆனிலே விதமாக வார்த்தைகளை சொல்கிறான். இப்படி நன்மைகளை செய்வதில் இந்த விஷயத்தை உணர்ந்தனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதை செய்வதற்கு விரைந்தார்கள், தள்ளி போட மாட்டார்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதை செய்வதில் நான் முதலாளாக இருப்பேன் என்று கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். தபூக் போர் நடைபெறுகிறது. ஜாஷுல் உஷ்ரா அப்படின்னா சிரமம் கொண்ட போர், அதற்கு இன்னொரு பெயர். சிரமம் கொண்ட போர்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எல்லா போருமே சிரமத்துக்கு மத்தியில் தான் நடைபெற்றது. குறிப்பா இந்த போருக்கு ஜெய்ஷுல் உஷ்ரா, சிரமம் கொண்ட போர்னா அது எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, போதுமான வாகன வசதிகள் இல்லை. இப்படி ஒரு பஞ்சம் நிலவுகிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே போர் மூண்டு விடுகிறது. அப்ப ரசூல்லா 2 அறிவிப்புகள் செய்கிறார்கள். என்ன அறிவிப்பு அது? முதல் அறிவிப்பாக ரசூல்லா சொல்றாங்க, மன் ஜாஸ ஜெய்ஷுல் உஸ்ரா, யார் இந்த சிரமப்படுகின்ற படைக்காக போர் வசதிகளை செய்து கொடுக்கிறாரோ, யார் தனது செல்வத்தை செலவழிக்கிறாரோ, இந்த படைகளை பலப்படுத்துகிறாரோ, ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, மன் ஹஃபர ரூஹ்மா, யார் இந்த ரூமா என்ற கிணத்தை விலைக்கு வாங்கி அதை தூர்வாரி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்கிறாரோ. எதுக்கு அந்த கிணத்தை வாங்கி தூர்வாரணும்? ஏன்னா தபூக்கு செல்லக்கூடிய வழியில அந்த கிணறு இருக்கிறது. அந்த ரூமான்ற கிணத்தை தாண்டி தான் தபூக்கிற்கு செல்ல வேண்டும். போற வழியில படைகள் சிரமத்திற்கு உள்ளாகிடக்கூடாது. அதற்காக யார் இந்த கிணற்றை விலைக்கு வாங்கி அதை தூர்வாரி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்கிறாரோ, ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று ரசூலுல்லா அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது, நான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது, அதை நான் தள்ளி போட விரும்பவில்லை, இன்னும் நாம் வாழக்கூடிய நாட்கள் எவ்வளவோ இருக்கிறது, பிறகு பார்த்துக்கலாம் என்று நினைக்கவில்லை. வேகமா போறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கிணத்தை விலைக்கு வாங்கி அதை தூரும் அறிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அந்த கிணற்றை விலைக்கு வாங்கி தூர்வாரிட்டேன், இதை நான் என்ன பண்றேன், முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்து விடுகிறேன், இதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து சொல்றாங்க. இன்னொரு அறிவு பண்ணாங்களே ரசூலுல்லா, யார் இந்த படைக்கு உதவி செய்து இந்த படையை பலப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்களே, அதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா 1000 தீனார்கள், அதாவது 1000 தங்க காசுகளை ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து கொடுத்துட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த படையை பலப்படுத்துவதற்காக இந்த காசுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இதற்காக நான் வந்து இன்னும் காலம் இருக்கிறது, நாட்கள் இருக்கிறது என்று அவர்கள் தள்ளி போடவில்லை. எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதை நீங்க செஞ்சீங்கன்னா சொர்க்கம் இருக்கு, நாளை நீங்கள் விரும்பக்கூடிய சுவனத்தை நீங்க அடையலாம் என்று சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஜஹஸ்துஹா, நான் அதை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதனால இதுல என்ன பிரச்சனை, நாம வந்து இன்னும் வாழக்கூடிய நாட்கள் இருக்கிறது, நாம் பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செய்துக்கலாம் என்று இருக்கவே முடியாது. மேலும் இன்னொரு என்ன, இந்த உலகத்துக்கும் அந்த தேர்வறைக்கும் என்ன வித்தியாசம்னா,
இப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்வு அறையில் நடக்கக்கூடிய எக்ஸாமில், ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நடக்கக்கூடிய எக்ஸாமில் நாம் தோல்வியுற்றுட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதற்கு மறுதேர்வு என்று ஒன்று வைப்பார்கள், ரீ எக்ஸாம் என்று ஒன்று வைப்பார்கள். ஆனால் நாம் மறுமைக்காக வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை எனும் தேர்வு அறை இருக்கிறதே, அதில் மறுதேர்வு என்பதற்கு வாய்ப்பே இல்லை. இறைவன் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் போய் நிற்கும் பொழுது, இறைவா யா ரப்பே, என்னை இந்த உலகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடு, நான் இப்போ நல்ல அமல்களை செய்துவிட்டு வருகிறேன், எனக்கு நீ வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவு செய்து விடுகிறேன், என்னை ஒரே ஒரு தடவை இந்த உலகத்திற்கு திருப்பி அனுப்பு என்று மனிதன் நாளை மறுமை நாளிலே புலம்புவான். ஆனா இங்கே கொடுக்கிற வாய்ப்பு மாதிரி மறுமையில இறைவன் கொடுக்க மாட்டான். இந்த மறுவாய்ப்புன்ற பேச்சுக்கே இங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிடுறான். அதனால நாம் இந்த உலகத்தில் வாழும் போதே நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி, இறைவன் வாக்களித்திருக்கிற நீ நன்மை செய்தால் நான் உனக்கு சொர்க்கத்தை தருவேன் என்று இறைவன் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவாறு எனது உரையினை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.